வெர்னியர் காலிபருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். ஸோ அதோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தி லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் காலிபர் இஸ் கால்குலேட்டட் யூஸிங் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ பார்த்தீங்கன்னா, வெர்னியர் காலிபருடைய லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ என்னென்னா, வெர்னியர் காலிபரால் மெஷர் பண்ணக்கூடிய குறைஞ்சபட்ச வேல்யூ தான் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ தெரியும் போது தான் நமக்கு வந்து எவ்வளோ ரீடிங் வந்திருக்கு, ஸோ அதோட ப்ளஸ் பண்ணி நமக்கு ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வெர்னியர் காலிபரிலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அனலாக் வெர்னியர் காலிபரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஜிட்டலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இது எதை பொறுத்து இந்த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து மாறுபடுதுன்னா, இதில் கீழே இருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் மெஷர்மெண்ட், மேலே இருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல் மெஷர்மெண்ட். ஸோ இங்கே கீழே வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் இருக்குதுன்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த கவுண்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கவுண்டிங் கம்மியாக இருக்கும்போது லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அது எப்படின்னா, இந்த கவுண்டிங் அதிகமாக இருக்கும்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிவிஷனோட டிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே கம்மியாயிரும். ஸோ அப்படி அந்த மாதிரி கம்மியாகும்போது நமக்கு லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து இன்னுமே கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த லைன் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வைக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த லைன் பார்த்திங்கன்னா டிவிஷன் அதிகமாக தான் வைக்கணும், நமக்கு பார்க்குற அளவுக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஸ்பெஷலைஸ்டு வெர்னியர் காலிபரில் இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லீஸ்ட் கவுண்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இதில் கவுண்டிங் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா நார்மல் வெர்னியர் காலிபரை விட டிஜிட்டல் வெர்னியர் காலிபரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மல் வெர்னியர் காலிபரில் பார்த்திங்கன்னா 0.02 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா 0.001 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஏன்னா டிஜிட்டலில் நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ அதுவே காமிச்சிடும். ஸோ அதனால் இந்த டிவிஷனை வந்து நம்ம இதனோட அதிகமாக கூட வச்சுக்கலாம். ஆனால் இது நார்மல் வெர்னியர் காலிபரில் இந்த மாதிரி வைக்க முடியாது. ஸோ அதனால லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து இதில் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதை ஃபைண்ட் பண்ணியாச்சுன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தி வெர்னியர் காலிபர் இஸ் செக் ஃபார் 0 எரர். ஸோ வெர்னியர் காலிபரில் எரர் எதுவும் இருக்கான்ட்டு பார்க்கணும். எரர் இருந்துச்சுன்னா நமக்கு அக்யூரேசியாக மெஷர்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதனால் எரர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எரர்னால் என்னென்னா, இந்த வெர்னியர் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டும் மேலே இருக்கிற மெயின் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரே ஜாயிண்ட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள், இந்த கீழே இருக்கிற இந்த 0 வந்து மேலே இருக்கிற கோடில் வந்து கரெக்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி டச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து எரர் வந்து வெர்னியர் காலிபரில் எரர் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை அப்படி டச் ஆகாமல் கீழே இருக்கிற இந்த 0 கொஞ்சம் கோட்லேருந்து கொஞ்சம் ரைட் சைடு நோக்கி நகர்ந்துருந்துச்சுன்னா ஸோ அது வந்து பாசிட்டிவ் எரர். அதுவே இந்த 0டைய கோடு லைன் பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து கொஞ்சம் விலகி லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் எரர். ஸோ இந்த மாதிரி வெர்னியர் காலிபர் பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி எரர் எதுவும் இருக்கான்னு நம்ம வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா ஒரு வேளை பாசிட்டிவ் எரர் இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ கூட இந்த பாசிட்டிவ் எரரை நம்ம வந்து கூட்டிக்கணும். நெகட்டிவ் எரர் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வேல்யூலேருந்து அந்த எரரை வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரெண்டாவது நம்ம வந்து இந்த எரர் இருக்கான்னு செக் பண்ணிடணும். செக் பண்ணியாச்சுன்னா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, தி ஸ்பெசிமன் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் ஃபிக்ஸ்டு அண்ட் மூவபிள் ஜா ஆஃப் வெர்னியர் காலிபர். ஸோ மூணாவது பாயிண்ட், நமக்கு எதை வந்து மெஷர் பண்ணணுமோ அதை இதான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ஜா, இது மூவபிள் ஜா. ஸோ இது வந்து அங்கே நமக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கு அந்த ரெண்டுக்கும் கேப்பில் வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டியதை வைக்கணும். ஸோ மெஷர் பண்ண வேண்டியதை வச்சாச்சுன்னா மூணாவது என்ன செய்யணும்னா, அதை டைட் பண்ணுறதுக்கு இந்த 2 லாக்கிங் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த லாக்கிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து டைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைட் பண்ணியாச்சுன்னா நம்ம அந்த ஒர்க் பீஸை வெளியே எடுக்கும்போது இந்த அளவு வந்து நமக்கு மாறுபடாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த லாக்கிங் ஸ்க்ரூவை வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஸோ லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட்டை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து மெயின் ஸ்கேலில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ மெயின் ஸ்கேலில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 40 இருக்கலாம். ஸோ 40 நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வெர்னியர் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மெயின் ஸ்கேலையும் வெர்னியர் ஸ்கேலையும் கூட்டினா தான் நமக்கு ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற வந்து கோடு வந்து எந்த லைனுக்கு மேலே வந்து கரெக்டாக ஜாயின் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி இந்த ஜாயின் ஆச்சுன்னா அதுதான் வந்து வெர்னியர் ஸ்கேலோட வந்து மெஷர்மெண்ட். ஸோ இதில் வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த கோடு வந்து மேலே கோடு கூட ஜாயின் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கோடு கண்டிப்பாக ஜாயின் ஆகும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுதுன்னா அதை ஒரு வேளை 25 ஜாயின் ஆகுதுன்னா லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வெர்னியர் ஸ்கேல் கவுண்டிங் பார்த்திங்கன்னா 25 சொல்லி எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டியாச்சுன்னா அதுதான் நமக்கு ஒரிஜினல் ரீடிங். ஸோ அதுக்கப்புறமா இந்த எரர் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணணும். எரர் வேல்யூ லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ ஆட் பண்ணி டோட்டலாக அக்யூரேசியாக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.